இது வந்து ஒரு 120 110 அடி ஆழம் இருக்குது கிணறு. இது கல்லு பூரா கொட்டினது தான் அங்கே மலை மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஃபவுண்டைன் மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கீங்களா இல்லை அதுவா? இதை கல்லை உடச்சி நோண்டி அங்கே போட்டு தண்ணி கிடைக்காதுங்கிறதுக்காக அவ்வளோ ஆழம் தோணுன்னா பக்கத்தில் ஏரி இருக்கிறதுனால கொஞ்சம் இப்போ நிறைய வந்துருச்சு. அந்த ஒரு 4 ஏக்கர் தென்னந்தோப்பு. இப்போதைக்கு எல்லாமே என் காடு பூராமே மக்காச்சோளம் தான். மக்காச்சோளம் தான். எதனால இத்தனை மக்காச்சோளம்? இல்லை ஒரு தடவை பயிர் எடுத்துட்டோம். அரிசியெல்லாம் நிறைய ஸ்டாக் இருக்குது. இனிமேல் மக்காச்சோளத்தை விற்றுரும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, மக்காச்சோளம் வந்து இங்கேருந்து தான் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டுமே வந்து எல்லாமே இங்கேருந்து விளைவிக்கிறோம். இங்கேருந்து தான் விளையுது. இதுவும் மக்காச்சோளம். ஆமாம், அது மக்காச்சோளம். இதான் அந்த செடி வெண்டை செடி சொல்லுவாங்க இல்லையா? வெண்டைக்காய் செடி வந்து கலர் சிவப்பாக இருக்கும். இந்த பீக்கிங்காய் செடிங்கிறது இதெல்லாம் வெண்டை செடி தான். அதாவது இந்த வெண்டை செடி வந்து பச்சை வெண்டை செடி. இதனால சிவப்பாக இருக்கும் காய். இந்த கலர்லேயே காய் இருக்கும். இதான் நமக்கு வீட்டுக்கு தேவையான புளிச்சக்கீரை. ஓகே, இதான் நம்ம வீட்டுக்கு தேவையான வெங்காயம். வெங்காயம்லாம் இப்படி தான் வருதா? அதுவே தெரியாது அந்த அளவுக்கு. அதாவது இது வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்காக அந்த ஸ்வீட் கார்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம், அதை நாங்கள் எதுவும் போடாமல் வெறும் எரு மட்டும் போட்டு வச்சுக்கிறோம். இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸ்வீட் கார்ன் ஸ்டார்ட் ஆகி சீக்கிரமாக. இதை வச்சு நாங்கள் சாப்பிட்றதுக்காக மட்டும் இதை வச்சுக்கிறோம். ஓகே, சூப்பர். இதாக இருந்தாலும் பாருங்கள், மிளகாய் செடி எல்லாமே நமக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான எல்லாமே இதில் வச்சுக்கிறோம். மிளகாய் செடி இதெல்லாம் பார்த்துக்கிறது யார் பார்த்துக்கிறா? ஆள் போட்டுக்கிறோம் இல்லையா? நானும் வந்து பார்த்துக்குவேன். நீங்கள் அடிக்கடி வருவேன். 1 கிலோமீட்டர் தானே. ஆமாம்,